வணக்கம் நண்பர்களே, டெக்னோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தமிழ் பழமொழி, நாம் முன்னாடி வரணும்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்க்கணுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தகவல் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தகவல் தான் உங்களுக்கு. இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இப்போ கூகுள் போயிட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற சைட்டை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுங்கள். கூகுள் போய் டைப் பண்ணோம். சோஷியல் பிளேட், அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருங்க ஒரு நிமிஷம். எஸ்ட். ஸோ இந்த சைட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பர் 1 யூடியூப் நம்ம இந்தியா லெவலில் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ க்ரோம் போயிட்டு சோஷியல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சோஷியல் பிளேட் இது டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சோஷியல் பிளேட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இது மேலே இருக்குது பாருங்கள். இதில் எல்லாமே அனாலிட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கார்னரில் உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். மேலே ரைட் சைடு கார்னரில் இல்லை, இங்கே அங்கேயும் பண்ணு. ரைட் ஹேண்ட் சைட் மேலே சோர்த்தி பக்கம் அங்கே மேலே இருக்கு பாருங்கள். அங்கே போயிட்டு நம்பர் 1 இந்தியாவில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் யார் நம்பர் 1 யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி சீரீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டி சீரீஸ் டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. டி சீரீஸ் வந்துச்சு பாருங்கள். இப்போ டி சீரீஸ் பற்றின எல்லா டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்ப்போம் ஜூம் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டில் பாருங்கள், A++ ரேங்க். அவங்களோட நம்பர் 1 ரேங்க் இருக்காங்க. சோஷியல் பிளேடில் இப்போ 3rd ரேங்க்கில் இருக்காங்க. அது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாறினே இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் சப்ஸ்கிரைபரில் நம்பர் 1 ரேங்கிங் அவங்கள தான். வியூஸில் நம்பர் 1 அவங்க தான். இந்தியாவில் நம்பர் 1 அவங்க தான். டோட்டல் என்ன, அது மியூசிக் சேனல். இது டி சீரீஸ் மியூசிக் சேனல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ நம்பர் 1ல் இருக்காங்க அவங்க. ஸோ எவ்வளோ அவங்களோட சப்ஸ்கிரைபர் பாருங்கள், 262 மில்லியன். 262 மில்லியனில் இருக்குது. ஐயோப்பா, இதுன்னு அது நம்ம 1 10 100 10 லட்சம் 10 லட்சம் கோடி, இது கவுண்ட் பண்ணவே முடியலையப்பா. அப்ராக்சிமேட் அவங்களோட வியூ 25,000 கோடி வியூ. 25,000 கோடி வியூ போயிருக்குது அவங்களோட எல்லா சேனல். இது கண்டிப்பாக இது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மியூசிக் சேனல். பிறப்புக்கும் இசை தான், இறப்புக்கும் இசை தான் அப்படின்ற மாதிரி மியூசிக் சேனலில் எல்லாருமே கட்டாயமாக பார்ப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கிற கம்பெனி. இங்கே வெறும் ஆடியோ கேசட்லேருந்து மாத்திரம் ஸ்டார்ட் பண்ணல, படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அப்படியே நம்ம இங்கே கொஞ்சம் கீழே பார்ப்போம். கீழே வந்தோம்னா அவங்க ஒரு நாளைக்கு டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, வாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் இதில் ஒரு 90% கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், அவங்க டெய்லி ஆவரேஜ், டெய்லி அவங்களோட இன்கம் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. வீக்லி ஆவரேஜ் எவ்வளோன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. வீடியோ வியூஸ் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு ஆவரேஜான வியூஸ் எவ்வளோன்னா 8 கோடி வியூஸ் ஒரு நாளைக்கு ஜனங்க அதை பார்க்குறாங்க. மியூசிக் கேட்குறாங்க, சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒரு 8 கோடி வியூஸ் ஒரு நாளைக்கு. ஸோ அதில் 8 கோடி வியூஸ் வர்றதுனால அவங்களுக்கு எவ்வளோ வருமானம்னா
$20,000 $323,000 வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் வர சான்சஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நான் 323 எடுக்க வேணால் நம்ம ஒரு $200,000 எவ்வளோங்க? ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து $200,000 நம்ம எடுத்துக்கோம். $200,000 எவ்வளோ? $2,00,000 வருது. ஸோ $2,00,000 நம்ம கணக்கு போட்டோம்னா 80 ரூபான்னு கணக்கு போட்டோம்னா எவ்வளோ வருதுங்க? 1,60,00,000 வருது. ஒரு நாளையோட வருமானம் டி சீரீஸ் சேனலுக்கு ஒரு நாளையோட வருமானம் இது ஒரு அப்ராக்சிமேட் 1,60,00,000 ரூபா. வாயை புழக்காதீங்க. ஸோ அதனால தான் நம்பர் 1 அவங்க வருமானத்துலேயும் சரி அவங்க மியூசிக்லேயும் சரி நம்பர் 1 இருக்காங்க இந்தியா லெவலில். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். நாம் அந்த அளவுக்கு அது பேராசைப்படலைன்னா கூட பேராசைப்பட வேணாம். ஸோ நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நாம் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். ஒரு சின்னதாக ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இது என்ன, இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சிக்கினா உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு சாதிக்க ஒரு சான்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த கிரேடை பார்த்துக்குங்க. ப்ளூவில் இருக்குது பாருங்கள் கிரேட். இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம யூடியூப் அப்லோட் ஸ்டாப் பண்ணியிருந்தால் ரெட் கலரில் போயிடும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து எதுவும் மைனஸில் இருக்குது, எதுவும் வந்து அப்லோட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ A++ இந்த கிரேடில் இருக்குது டி சீரீஸ். ஓகே, இந்தியா லெவலில். ஓகே, நாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.